நான் வந்து கோவக்காய் சாகுபடி பண்றேன். கோவக்காய் சாகுபடியில முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு கொடி ஈவனா ஓட மாட்டுது. கோவக்காயில நல்ல கொடி ஓட்ட வர்றதுக்கு என்ன மாதிரி உரங்கள் அதிகமா உபயோகப்படுத்தணும்? நிறைய பேர் வந்து 12-61 யூஸ் பண்ண சொல்றாங்க. நிறைய பேர் 13-40 யூஸ் பண்ண சொல்றாங்க. இல்ல 99 கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. இல்ல யூரியா கிடைச்சிட சொல்றாங்க. எது கொடுத்தா சரியா இருக்கும்? நல்ல கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு எடுத்து இன்னைக்கு இந்த வீடியோல கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி உரங்கள் அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போவோம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் சார், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். கோவைக்காய் சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி ஆஃப் ஊர்ல பண்றாங்க. அதிகமா பண்றது பார்த்தோம்னா நமக்கு வந்து திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள் தான் அதிகமா பண்றாங்க. கோவை சாகுபடியில மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது அந்த வச்ச ஒரு 45-50 நாட்களுக்குள்ள சரிவிகிதமா எல்லா காடுகள்லயும் வந்து கொடி ஈவனா பரவணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் யூரியாவை கரைச்சு விடுறாங்க. அப்படி யூரியா கரைச்சு விடும்போது அதிகமான தண்டு வெடிப்பு பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தண்டு வெடிப்பு பிரச்சனை வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க யூரியாவை தண்ணியில கரைச்சு விடுறதோட எஃபெக்ட் தான். அதிகமா நைட்ரஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய பூச்சிகள் உள்ள வரதுக்கும் நோய்களுக்கு வந்து அடிமானமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த மார்க்கெட் கிடையாது. நம்ம நிறைய பேர் அதை பத்தி நம்ம கவனிக்கிறதும் கிடையாது. சோ யூரியாவை கிடைச்சதை நிப்பாட்டிட்டு என்ன மாதிரி உரங்கள் அதிகமா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்பரஸ் சார்ந்த உரங்களும் ஃபல்விக் ஆசிட் ரெண்டும் தான் வந்து அதிகமான கொடி ஓட்டத்தை வந்து வளர்ச்சி மாற்றங்களை தூண்டி விட்டு அது மூலமா வந்து கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்தும். பாஸ்பரஸ் சார்ந்த உரங்களை கொடுக்க ஆரம்பிச்சா நீங்க கொடுக்க வேண்டியது 12-61-0 அப்படிங்கக்கூடிய MAP கூட ஒரு அமோனியம் பாஸ்பேட்டுங்கிற உரம் ஏக்கராவுக்கு 8 கிலோ டு 12 கிலோ ஒரு வாரத்துக்கு கணக்குல நீங்க ட்ரிப்ல கொடுக்கறது மூலமாக அதிகமான கொடி ஓட்டத்தை உறுதி பண்ண முடியும். ஒரு ஏக்கராவுக்கு 8 கிலோ டு 12 கிலோ ஒரு வாரத்துக்கு கொடுக்கறது மூலமாக. ரெண்டாவது பார்த்தோம்னா ஃபல்விக் ஆசிட் நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஃபீமிக் ஃபல்விக் சேர்ந்தே வரும். சோ ஃபல்விக் ஆசிட் அதிகமா கொடுக்கறது மூலமாக நல்ல துளிர் ஓட்டத்தையும் கொடி ஓட்டத்தையும் அதிகப்படுத்த முடியும். அது மிக முக்கியமான ஒரு இது. ஏக்கராக்கு 1 கிலோ டு 2 கிலோ நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, மார்க்ல வாங்கலாம். இல்ல நம்ம பச்சன்லயே பார்த்தோம்னா ஃபல்விக் கிரீன் அப்படிங்கிற பேர்ல பண்றோம். சோ ஏக்கராக்கு 1 கிலோ அப்படி கொடுக்கறது மூலமாக நல்ல கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்தும். மூணாவது நீங்க 15-20 நாள்ல கொடுக்க வேண்டிய உரங்கள் அப்படிங்கிறது 13-40-13 உரம் 13-40-13 நைட்ரஜன் 13, பொட்டாஸ் 13, பாஸ்பரஸ் 40% இருக்கக்கூடிய இந்த உரம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அடுத்தபடியா நம்ம அதை விட கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்தணும். இது வந்து உரங்கள்ல நம்ம கொடுக்கக்கூடியது. லிக்விட்ஸ்ல நான் வந்து அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 10-40-20 எனக்கு ரீஸ்டோர் 1 அப்படி வரும் இருக்கு. இது வந்து அதிகமான பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய வரும். 40% பாஸ்பரஸ் பிளஸ் வந்து 10% நைட்ரஜன் 20% பொட்டாஸ் கூடிய வரும். 1250 ரூபா அப்படிங்கிறது அதிகபட்ச காஸ்டா இருக்கும். நீங்க கம்பேர் தான் 1260 4250 ரூபா வரும். இதே நீங்க இது போனீங்க 4500 ரூபாய்க்கு மேலே வரும். இப்பெல்லாம் விலை ஏறி போச்சு. பிளஸ் வந்து நீங்க 30-40-30 எடுத்தா 4500 ரூபாய்க்கு மேல வரும். அதை கம்பேர் பண்ணும்போது லிக்விடா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரீஸ்டோர் 1 உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏக்கராக்கு 1 லிட்டர் அப்படிங்கிறது அதிகபட்சம் 2 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். 1250 ரூபா அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கான 1 லிட்டருக்கான காஸ்ட் அப்படிங்கிறது. அப்படி கொடுக்கறது மூலமாக அதிகமான கொஞ்சம் செலவு கம்மியாவே அதிகமான கொடி ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்த முடியும். அப்படி கொடி நல்லா பரவனதுக்கு அப்புறம் அதிகமா பூ புஞ்சு இருக்கிறதுக்கான செயல்முறை இதே உருவாக்கி கொடுக்கும். இப்ப நீங்க 12 கொடுக்கும் பொழுதும் நைட்ரஜன் இருக்கிறதுனால பாஸ்பரஸ்க்கான பூத்தல் வரைக்கும் செயல்முறை இதுவே பார்த்துரும். நீங்க இது கொடுக்கும்போது 14-40 கொடுக்கும்போது பொட்டாஸ் 13% இருக்கு, நைட்ரஜன் 13% இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா பூ புஞ்சு நாமே கொண்டு போய் விட்டுரும். மூணாவது நம்ம இந்த ரீஸ்டோர் 1 கொடுக்கும்போது 20% பொட்டாஸ் இருக்கு, 10% நைட்ரஜன் இருக்கு. இதுவுமே அதிகப்படியான பூ புஞ்சை நோக்கி தாவல கொண்டு போய் விட்டுரும். நல்ல கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச யூரியாவை கரைச்சு விடுறத காட்டிலும் நீங்க வேற ஏதாவது வந்து நீங்க டானிக்ஸ் வேர்ல கொடுக்கறதுக்கு நைட்ரோமென்சின் மாதிரி டானிக்ஸ் நிறைய பேர் வேர்ல கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இல்ல ஃபேண்டாக் ஆசிட் மாதிரி ஃபேண்டாக் பிளஸ் மாதிரி அமினோ ஆசிட்ஸ் வந்து வேர்ல கொடுக்கும்போது சரிதான் துப்புதுன்னு வளருமே தவிர தாவரங்களுக்கான வாழ்வியல் மாற்றங்கள் நடக்காது. இது உண்மையுமே நீங்க அப்படி டானிக் ஹெவியா கொடுத்து கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்துறீங்க, ஜிப்பர்லிக் அதிகமாக கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வந்து அந்த மாதிரி உரங்கள் கொடுத்தா அந்த மாதிரி ஹார்மோன் கொடுத்தாதான் தாவரம் வேலை பார்க்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்படும். சோ தயவு செஞ்சு கொடி வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் இது வருடாந்திர பயிர், பர்டிகுலரா வந்து இந்த கோவக்காய் அப்படிங்கிறது வருஷ பயிர். ஒரு தடவை நட்டிட்டோம்னா ப்ராப்பரா பராமரிச்சுன்னா 1 வருஷம் 2 வருஷம் கூட சில எல்லாம் வச்சு மேனேஜ் பண்றாங்க. 6 மாசம் வரைக்கும் பண்றவங்களும் பண்ணதான் செய்யறாங்க. சோ எந்த அளவுக்கு வந்து கொடியை நீங்க ரொம்ப ஹெவி டோஸ் கொடுத்து இல்ல அதிகமான டானிக் கொடுத்து பயிரை சித்திரவதை பண்ணாம மீடியமா வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. இதை மனசுல வச்சுட்டு விவசாயம் பண்ணுங்க. நான் சொன்னபடி இந்த 3 உரங்கள் பிளஸ் அந்த லிக்விட் பிளஸ் அந்த பயோகோல்டு ஃபல்விக் ரெகுலரா யூஸ் பண்றது மூலமாக அதிகமான பூக்கும் திறனுடைய பயிர்களா உங்க பயிரை வச்சுக்க முடியும். சீக்கிரம் நோய்வாய்ப்படாம உங்க பயிரை காப்பாத்து நடத்தீங்கன்னா கீழே வந்து ஜிங்க் ஆக்சைடு சஸ்பென்ஷன் இருக்கும். ஜிங்கை வந்து லிக்விட் இதுவா ஜிங்கா கொடுக்கலாம். இல்ல வந்து ஜிங்க்ல வந்து உரத்தை கலந்து போற மாதிரிலாம் உரம். நீங்க சப்போஸ் வந்து பிட் மெத்தட்ல ஒரு குழியில வந்து 4-5 செடி வச்சு நீங்க பயிர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்ல வந்து நீங்க கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஜிங்க் ஆக்சைடு சஸ்பென்ஷனை வந்து யூரியா கூட டிஏபி கூட பொட்டாஸ் கூட மிக்ஸ் பண்ணி நீங்க சுத்தி வச்சுறது மூலமாக அதிகப்படியான உள்ளிருப்பு திறனை அதிகப்படுத்தும். ஜிங்க் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த நோய் இருப்பு திறனா இருக்கிறதுனால தாவரங்கள் ஏற்படக்கூடிய அதிகமான நோய் இருப்பு திறனையும் பிளஸ் வந்து நோய் ஸ்ட்ரெஸ்ஸையும் பூச்சி தொந்தரவையும் வந்து தாக்குதலுக்கு தேவையான உள்ளிருப்பு திறனை ஒரு தாவத்தைய நோய் இருப்பு திறனை இந்த ஜிங்க் அப்படிங்கிறது கொடுக்க உள்ளது. சோ இந்த சொன்னக்கூடிய இந்த உரங்களை பயன்படுத்தும் மூலமாக அதிகமான மகசூல் நோய்க்கு வந்து நீங்க கோவக்காய் சாகுபடியில பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய கோவக்காய் சாகுபடியில ஏதாவது டவுட் இருக்கு, அதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் அது உங்களுக்கு வீடியோவா போட காத்துருங்க.